ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே வீட்டில் ரெகுலராக நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களெல்லாம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லெமன் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப் எடுத்துக்கலாம். இது ரொம்ப டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்ததாக சோடா உப்பு, சமையல் சோடா. அடுத்ததாக வினிகர். இது எல்லாமே நீங்கள் எப்போயுமே வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி நம்ம எப்போயுமே அடுப்புக்கு பக்கத்தில் வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது அது மேலே ஒரு மாதிரி எண்ணெய் பிசு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நாம் ஒரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். வினிகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சோப். இது நம்ம விம்பார் இருக்குது பார்த்திங்களா, இதை நான் காய் சீவிர மிஷின் இருக்குது பார்த்திங்களா, அதில் நான் சீவி வச்சுருக்கேன். நான் இந்த வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ இந்த சோப்புன்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம டிஷ்யூ பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம நனைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இல்லைனா கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டிஷ்யூ பேப்பர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக நமக்கு க்ளீன் ஆகும். இது நம்ம நல்லா தேய்ச்சி விடும்போதே அந்த எண்ணெயெல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பரில் ஒட்டிக்கும். அதனால தான் நான் இது யூஸ் பண்ணுறேன். ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலாம். இதில் வினிகர் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு நல்லா டீப் க்ளீன் ஆகும். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடுக்குகள்லாம் ப்ரஷ் வச்சு நான் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நமக்கு மிக்ஸி ரொம்ப நாள் நீடிக்கும். நீங்கள் சோப் போட்டு ஸ்க்ரப் வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறமா அது மேலே தண்ணி ஊற்றி கழுவும்போது மிக்ஸி உங்களுக்கு சீக்கிரமாக போயிடும். அடுத்ததாக நான் ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சுட்டு இந்த மாதிரி ஒயரில் நல்லா தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நான் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நல்லா தொடச்சி விட்டுக்கிறேன். இது நீங்கள் தண்ணியில் விட்டு கழுவணுங்கிற அவசியம் கிடையாது. டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு கழுவும்போது உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆயிரும். இப்போ பாருங்கள், மிக்ஸி ரொம்ப சூப்பராக நமக்கு க்ளீன் ஆயிருச்சு. சுற்றியும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா கேஸ் பர்னர் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு இந்த பர்னரையே அதில் போட்டுட்டு ஹேர்பிக் நான் யூஸ் பண்ணுறேன். ஹேர்பிக் ஊற்றிட்டு அதை நல்லா கலந்துக்கலாம். இந்த பர்னர் உங்களுக்கு புதுசு போல் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரஷ் வச்சுட்டு தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா புதுசு போல் இருக்கும். நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு மட்டும் ஊற வச்சுக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய அந்த அடைப்புகள் எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரஷ் வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு கேஸ் நல்லா எரியும். நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா நான் வாட்டர் வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கட்டிங் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு மாதிரி கழுவிட்டு நம்ம அப்படியே வைக்கும்போது அதில் ஃபங்கஸ் எல்லாம் ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிரும். அதுக்கு நான் சோடா உப்பு நல்லா தூவி விட்டுக்கிறேன். லெமன் ஹாஃப் லெமன் எடுத்துக்கிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வளவளப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி விடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரியே நான் டபுள் சைடு தேய்ச்சி வச்சுக்கிறேன். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு வாட்டர் வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக க்ளீன் ஆகும். வாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெயிலில் வச்சுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கிச்சனில் வைங்க. அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் போர்டில் எப்போயுமே ஒரு மாதிரி எண்ணெய் பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் கோகனட் ஆயில் விட்டுக்கிறேன். விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது ரொம்ப பளபளன்னு ஆயிரும். நம்ம வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணும்போது அவ்வளோ சேஃப்டி கிடையாது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான், நமக்கு நல்லா க்ளீன் ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.